கவுன்சிலின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் துவக்க விழாவையும், சிறந்த செவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழாவிற்கு வந்து அமைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைமை விருந்தினர் அரங்கத்திற்குள் வந்துவிட்டார். அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. நமது தலைமை விருந்தினருடன் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் இணைந்துள்ளார். அனைவரும் விழா அரங்கிற்கு வருகை தர இருக்கிறார்கள். தலைமை விருந்தினர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். உங்களின் பலத்த கரவொலிகளுக்கு இடையில் நமது துணை முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், முதன்மை செயலாளர் மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முனைவர் ப செந்தில்குமார் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள், டாக்டர் எஸ் ஆனிகிரேஸ் கலைமதி பதிவாளர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அவர்கள், டாக்டர் ஜே ராஜமூர்த்தி தலைவர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர்கள், டாக்டர் ஆனி ராஜா துணை முதல்வர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என உங்களின் அனைவரின் சார்பாக பணிவன்புடன் வரவேற்கிறேன். இங்கு வந்தமைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் காலை வணக்கத்துடன் இந்த விழாவை ஆரம்பிக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியாவில் தலைசிறந்த ஆட்சி தமிழ்நாட்டின் நல்லாட்சி. உயர்கல்வியில் முதலிடம் தமிழ்நாடு, மருத்துவ கட்டமைப்பில் முதலிடம் தமிழ்நாடு, பொருளாதார வளர்ச்சியை கண்ட தமிழ்நாடு, நான் முதல்வன் திட்டம் தந்த தமிழ்நாடு, சிகரம் தொடு திட்டம் தந்த தமிழ்நாடு, மாணவர் நலன் காக்கும் தமிழ்நாடு, மகளிர் உரிமையின் உறைவிடம் தமிழ்நாடு, புதுமை பெண்ணாக உயர்த்திய தமிழ்நாடு, விடியல் பேருந்து பயணம் தந்த தமிழ்நாடு, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்த தமிழ்நாடு, தோழி விடுதிகள் அமைத்த தமிழ்நாடு என மகளிர் உயர்வே மாநில உயர்வு என்பதை முன்னிறுத்தி நடக்கும் இந்த நல்லாட்சியில் பெண்களை அதிகமாக கொண்ட இந்த செவிலியர் துறையில் நடக்கும் இவ்விழாவில் இன்று நம் துணை முதல்வர் தலைமை தாங்கி நடத்துவது சாலச் சிறந்தது. விழாவின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட VHSMA சிதம்பரம் செவிலியர் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில்
தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி மாணவிகளே. அனைவரையும் இருக்கையில் அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புமிக்க இன்றைய விழாவில் டாக்டர் ஜே ராஜமூர்த்தி தலைவர், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு. வரலாற்று சிறப்புமிக்க இந்த வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு மகத்தான விழா இன்றைக்கு நடக்கின்றது. தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில், தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் மன்றம் அல்லது சபை அல்லது குழு அல்லது அவை, அதனுடைய 100ஆண்டு நிறைவு விழா இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த அரங்கத்திலே நடக்க இருப்பது நமக்கெல்லாம் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கும். 100 ஆண்டு காலம் என்பது சாதாரண நிகழ்வல்ல. சென்னை மாகாணமாக ஆங்கிலேயருடைய ஆட்சி இங்கே இருந்தபொழுதே இந்த கவுன்சில் TNNMC தொடங்கப்பட்டு இன்றைக்கு 100 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டி இந்த மகத்தான விழா இன்றைக்கு நடக்கின்றது. செவிலியர் பணி, அதனுடைய மகத்துவம், அதனுடைய சிறப்பு நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். அதனை ஒரு வேலையாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. அன்பு, பொறுமை, தொண்டு உணர்வு, அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை அனைத்தையும் கொண்டு நோயாளிகளை பாதுகாக்கக்கூடிய தெய்வத்தினுடைய மறு உருவம் என்று சொன்னால் அது செவிலியர்கள் தான். நாம் நிறைய எடுத்துக்காட்டுகளை, நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம், நேரமில்லை. ஒரே ஒரு சம்பவம், கொரோனா காலத்திலே 2019 இறுதியிலும் 2020-21 நம்முடைய செவிலியர்கள் மட்டுமல்ல, நாடெங்கிலும் உள்ள செவிலியர்கள் எல்லாம் தங்களுடைய இன்னுயிரை பொருட்படுத்தாமல் நோயாளிகள் மக்களினுடைய நலன் கருதி இரவு பகல் பாராமல் ஓயாமல் உழைத்த அந்த பெருமையை எண்ணி பார்க்கின்றோம். அந்த தியாகத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பரிவுமிக்க ஒரு பரிசுத்தமான சேவை என்று சொன்னால் அது செவிலியர் பணி என்று நாம் சொல்லலாம். டெலிவரி ரூம், பிரசவ அறையிலே தொடங்கி அதற்கு பிறகு போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டு, மேல் வார்டு, ஃபீமேல் வார்டு, பீடியாட்ரிக்கல் வார்டு, ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், தாய், கேஷுவாலிட்டி, மொபைல் மெடிக்கல் யூனிட், RBSK, இப்படி எல்லா இடங்களிலும் செவிலியர்களுடைய பங்கு என்பது ஒரு மகத்தானது. இந்த அவயம், அதாவது இந்த குழு கவுன்சில் நீதி கட்சி ஆட்சியிலே உங்கள் அனைவருக்கும் வரலாறு தெரிந்திருக்கும்.
1920 முதல் சற்றேறக்குறைய 17 ஆண்டு காலம் சென்னை மாகாணத்திலே நீதி கட்சியினுடைய ஆட்சி திகழ்ந்தது. அதிலே மிக முக்கியமானவர்கள் டாக்டர் சி நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர். இவர்கள்தான் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள். அதற்கு பிறகுதான் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தார். அதிலிருந்து திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம், அப்படி படிப்படியாக பல திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணிலே நிலை பெற்று நிற்கின்றன. அந்த வகையிலே பார்க்கும்போது 100 ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய இந்த கவுன்சிலுடைய பணி என்பது மகத்தானது. ஒரே ஒரு செய்தி, இந்த கவுன்சிலிலே தற்போது 1,73,129 லைவ் மெம்பர்ஸ் இருந்து கொண்டிருக்கிறார்கள். த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுகிறது என்றால் 1000 மக்கள் தொகைக்கு ஒரு செவிலியர் இருக்க வேண்டும் என்பது. அப்படி பார்க்கின்ற போது இந்த வருடத்திலே ஒரு 25,000 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து கொண்டால் சற்றேறக்குறைய 2 லட்சம் செவிலியர்கள் இதனிலே சேர உள்ளார்கள். பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே செவிலியர்களுடைய தொகை தன்னிறைவை அடைந்திருக்கிறது என்பது நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு வருகை தாருங்கள் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சரை அழைத்த பொழுது அவர்கள் இன்முகத்தோடு வருகை தருகிறேன், செவிலியர்களை வாழ்த்தி பேசுகிறேன் என்று பெரிய மனதோடு இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களையும், முதன்மை செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முனைவர் ப செந்தில்குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இதனுடைய பதிவாளர் முனைவர் எஸ் அனி கிரேஸ் கலைமதி அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய கவுன்சில் மெம்பர்ஸ் அனைவரையும், மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். NHM MD டாக்டர் அருண் தம்புராஜ் IAS அவர்களையும், DME இன்சார்ஜ் டாக்டர் தேரணி ராஜன் அவர்களையும், மரியாதைக்குரிய அன்பிற்குரிய திரு சிற்றரசு அவர்களையும், திரு தாயகம் கவி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், மற்றும் எனக்கு முன்பாக வீற்றிருக்கக்கூடிய செவிலியர் கல்லூரியினுடைய முதல்வர்கள், பேராசிரியர்கள், நர்சிங் டியூட்டர்ஸ், செவிலியர்கள், விருதுகள் பெற வந்திருக்கக்கூடிய விருதாளர்கள், பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. சிறப்பாக வரவேற்புரை ஆற்றியமைக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பேரன்பை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு பரிசு வழங்க விரும்புகிறோம். பரிசினை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கு டாக்டர் ஜே ராஜமூர்த்தி, தலைவர், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். பலத்த கரகொலிகள் மாணவிகளிடமிருந்து. மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு டாக்டர் எஸ் ஆனி கிரேஸ் கலைமதி, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் பதிவாளர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். முதன்மை செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முனைவர் ப செந்தில்குமார், இந்திய ஆட்சிப்பணி அவர்களுக்கு டாக்டர் ஆனி ராஜா, துணைத் தலைவர், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.
டாக்டர் ஜே ராஜமூர்த்தி, தலைவர், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர்களுக்கு டாக்டர் ஜெயின் வனிதா, உறுப்பினர், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மேடையில் வீற்றிருக்கும் விருந்தினர்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்குகிறார்கள். பலத்த கரவொலிகள் மாணவர்களிடமிருந்து. அடுத்த நிகழ்வாக நூற்றாண்டு விழா சின்னம் வெளியிடுதல். நூற்றாண்டு விழா சின்னம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும். இதற்காக தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் செவிலிய மாணவர்களிடையே ஒரு போட்டியை நடத்தியது. அந்த போட்டியில் 593 மாணவர்கள் பங்கேற்று சின்னத்தை சமர்ப்பித்தார்கள். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பரிசு பெற்ற சின்னம் இன்று நம் துணை முதல்வரால் வெளியிடப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நூற்றாண்டு விழா சின்னம் வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவிகளின் இந்த சின்னத்தில் உள்ள விளக்கு ஒளி, நம்பிக்கை மற்றும் குணப்படுத்துதலையும், கோயில் தமிழர்களின் கலாச்சாரத்தையும், படகு முன்னோக்கி நகருதலையும் குறிக்கிறது. இதில் உபயோகிக்கப்பட்ட அடர் நீளம் நம்பிக்கையையும், தங்க நிறம் பாரம்பரியம் மற்றும் கொண்டாட்டத்தை குறிக்கிறது. இதில் உள்ள எண் 100 நூற்றாண்டு கால செவிலியத்தின் வளர்ச்சி, அர்ப்பணிப்பு மற்றும் செவிலிய தலைமையை குறிக்கிறது. அடுத்ததாக நூற்றாண்டு விழா நாட்காட்டி வெளியிடுதல். ஒவ்வொரு மாதத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்களை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வெளியிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நூற்றாண்டு அறிக்கை சமர்ப்பித்தல். டாக்டர் எஸ் ஆனிகிரேஸ் கலைமதி, பதிவாளர், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அவர்களை தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் நூற்றாண்டு அறிக்கையை அளிக்க வருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். வணக்கம். தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையத்தின் 100ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு எங்கள் செவிலியர் சமூகத்தையே மேன்மைப்படுத்தத்தக்கதாக இங்கு தலைமை விருந்தினராக வந்து எங்களை சிறப்பு செய்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்கள் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய முதன்மை செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை மரியாதைக்குரிய முனைவர் ப. செந்தில்குமார் அவர்களுக்கும்,
மற்றும் அவையின் தலைவர் மற்றும் ஊரகப் பணிகள் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜே ராஜமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் ஆனி ராஜா அவர்களுக்கும் மற்றும் டிக்னிட்டரிஸ் ஆன் த டயஸ் அண்ட் ஆஃப் த டயஸ், மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய விருந்தினர்களுக்கும் மற்றும் பள்ளி கல்லூரி நிர்வாகிகளுக்கும் முதல்வர்களுக்கும் செவிலிய கல்லூரி பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் சங்க பிரதிநிதிகளுக்கும் இந்த வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சியினை நேரலையில் கண்டு கொண்டிருக்கும் நம்முடைய 1,00,000க்கும் மேற்பட்ட செவிலிய மாணவியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நூற்றாண்டு அறிக்கையை சமர்ப்பதில் மிக்க பெருமிதம் கொள்கிறேன். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையமானது தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனமாகும். இது தமிழக அரசின் கீழ் இயங்குகிறது. இதில் முக்கியமான பொறுப்புகள் தகுதியான செவிலியர்கள் மற்றும் மிட்வைஸ், ஏஎன்எம், ஹெல்த் விசிட்டர் இவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து அவர்கள் இந்த தொழிலை செய்வதற்கான உரிமத்தை வழங்குதல் மற்றும் இந்த பதிவானது பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபர் ஐலண்டுகளுக்கும் நீட்டிக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், பதிவு பெற்ற செவிலியர்கள், ஏஎன்எம்கள், லேடி ஹெல்த் விசிட்டர்ஸ் இவர்கள் தொழில் முறைகளை நடைமுறைப்படுத்தி கண்காணிப்பது மற்றும் செவிலியர் பள்ளி கல்லூரிகளின் தரம், பயிற்சி, மேற்பார்வை ஆகியவற்றை மேற்பார்வையிட்டு அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் கொண்ட ஒரு கவுன்சில் ஆகும். இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷன், அதாவது இவற்றின் வரலாற்று பின்புலம் பார்த்தீர்கள் என்றால், அப்போது இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மாகாணம், சென்னை மெட்ராஸ் மாகாணத்தில் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நர்சிங் கவுன்சில். இந்தியாவிலேயே முதலாக இந்த பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஃபார் நர்சஸ் கொண்டு வரப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில்தான். இது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே, தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில். இன்றும் மற்ற ஒன்று மிகப்பெரிய ஒரு சாதனை என்னவென்றால், உலகத்திலேயே 3வது கவுன்சில் இந்த 100 ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. முதல் நியூசிலாந்து, 2வது USA, நம்ம தான் 3வதாக கொண்டாடுகிறோம். இந்த அவயத்தின் விதிமுறைகள் இனிஷியலாக தொடங்கும் போது இந்த அவயத்தின் பெயர் மெட்ராஸ் நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் 1960 ரீஅமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் என அழைக்கப்படுகிறது. தேவைக்கேற்றவாறு விதி திருத்தங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பீரியாடிக்கலாக செய்து கொண்டிருக்கிறோம். லேட்டஸ்டாக 2018 வரை விதிமுறை திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது உங்களுடைய பார்வைக்காக இந்த பிக்சர்ஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கொலோனியல் பீரியடோட லோகோ எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆக்ட் புக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ், கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் அப்படிங்கிறத 3Rல சொல்லலாம். ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு செய்து உரிமம் அளித்தல். அது பதிவு செய்வது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஸ்டேட்டில் பதிவு பெற்ற செவிலியர்கள் மற்ற மாநிலத்தில் இந்தியாவுக்குள் எங்கே போனாலும் இந்த செவிலிய அவயத்தில் நோ அப்ஜெக்ஷன், ஆட்சேபனை இன்மை சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு தான் அவங்க போக முடியும். கவுன்சில் டு கவுன்சில் கான்ஃபிடென்ஷியல் சர்டிஃபிகேட். அதே போல் நம்முடைய செவிலியர்கள் வெளிநாடு செல்வது என்றாலும் அவர்கள் எந்த நாட்டுக்கு போகிறார்களோ அந்த நாட்டில் இருக்க கவுன்சில் இந்த தமிழ்நாடு கவுன்சிலுக்கு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கேட்டு அனுப்புவாங்க. அதை நாங்கள் அனுப்புகிற பிறகு தான் அவங்க பேப்பர்ஸே ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த 3 முக்கியமான வேலைகளை ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் செய்கிறோம். அடுத்தது ரெகக்னேஷன், செவிலிய பள்ளிகள் கல்லூரிகள், அதாவது ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அண்ட் காலேஜஸ் ஆஃப் நர்சிங்க்கு அங்கீகாரம் கொடுத்தலும் ஒரு முக்கியமான வேலையாகும். அடுத்தது ரிவோக்கிங் ஆஃப் லைசன்ஸ், எனிபடி who does any unethical things, அவங்களோட உரிமத்தை வித்ஹெல்டு பண்ணவோ அல்லது திரும்ப ரத்து செய்யவோ இந்த கவுன்சிலுக்கு சட்டப்பூர்வமாக அதிகாரங்கள் உள்ளது. டைம்லைன் வித் த ஹிஸ்ட்ரி என்று பார்த்தீர்களானால் 1926 தொடங்கப்பட்டது. 1998 வரைக்கும் நமக்கு மேனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அப்போல்லாம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வரதுக்கே 1.5 வருஷம் ஆகும், 18 மாதங்கள் ஆகும். 98லேருந்து 2012ஆம் ஆண்டு வரை கம்ப்யூட்டர் என்ட்ரி போடப்பட்டது. அப்பொழுது இது 6 மாதங்களாக குறைக்கப்பட்டது. ஆனால் கடந்த 12 ஆண்டுகளில் எங்களுடைய குழுமத்தில் இருந்த அனைத்து பிரசிடென்ட்ஸ், உறுப்பினர்கள் எல்லாரும் போது நாங்கள் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் கவர்னன்ஸ் கவுன்சிலாக இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எங்ககிட்ட வரவே தேவையில்லை. குளோபில் எங்கேனாலுமே இருக்கலாம். அவங்க ஜஸ்ட் போய் என்டர் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் பண்ணிட்டாங்கன்னா half an hour இல்லை 30 மினிட்ஸில் அவங்களோட ஆத்தரைஸ்டு இமெயில் ஐடியில் அந்த சாஃப்ட் காப்பி ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் வித் லைசன்ஸ் அவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கவுன்சிலானது டிஜிட்டல் கவர்னன்ஸில் திறன் படைத்து இருக்கிறது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1926 முதல் 2025 வரை நீங்கள் இதை பார்த்தீர்களானால் 26லேருந்து 1950 வரை வெறும் 5887 பேர் தான் குவாலிஃபைட் நர்சஸ் இருந்திருக்காங்க.
அப்புறம் 1950லேருந்து 2000 வரை 39,680 பேர் தான். அதற்கு பிறகு பார்த்தீர்களானால், அதாவது 1926லேருந்து இன்று வரை 2,57,024 பேர் இந்த கவுன்சிலில் பதிவு பெற்றிருக்கிறார்கள். எனவே காலத்தின் கட்டாயமாக ரெனியூவல் ஆஃப் லைசன்ஸ், லைவ் ரெஜிஸ்ட்ரி நமக்கு தேவைப்பட்டது. அதை 2013ஆம் ஆண்டு நம்ம கொண்டு வந்தோம். அதன் பிரகாரம் பார்த்தீர்களானால் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய குழும தலைவர் கூறியது போல 1,73,129 செவிலியர்கள் தற்போது நம்முடைய தமிழ்நாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஏஎன்எம்ஸ் 13,849 பேர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான தரவு இதில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, இந்தியாவிலே எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் செவிலியத்தில் டாக்டரேட் பட்டம் படித்தவர்கள் 497 செவிலியர்கள் உள்ளார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த ஒரு சிறப்பான தமிழ்நாடு செவிலியமாகும். அதேபோல் மேல் நர்சஸ், இப்போது எல்லாமே நிறைய மேல் நர்சஸ் வர ஆரம்பிட்டாங்க. இப்போ ஜிஎம்இ கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் போகிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17,957 ஆண் செவிலியர்கள் உள்ளார்கள். அதே போல் growth ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் growth பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக சொல்ல விரும்புவது 1871 முதலாக ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. நம்முடைய கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் அங்கே தான் முதல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதே போல் முதல் செவிலிய கல்லூரி ஸ்டார்ட் பண்ணது நம்முடைய சிஎம்சி வெல்லூர். அதே போல் முதலாக ஆண் செவிலியர்களுக்கு அட்மிஷன் கொடுத்ததும் நம்ம தமிழ்நாடு தான். அது ராணிப்பேட் ஸ்கடர் ஹாஸ்பிட்டலில் 1921ஆம் ஆண்டே கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க 1926 முதல் 50 வரை 15 செவிலிய கல்வி நிறுவனங்களே இருந்திருக்கிறது. பிறகு 1950 2000 வரை உள்ள பீரியடில் தோராயமாக 150க்கு மேலாக இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் 2025 வரை இது ஆல்மோஸ்ட் 700 கல்வி நிறுவனங்களாக வளர்ச்சி அடைந்துள்ளது. நீங்கள் இந்த வளர்ச்சி அடைந்ததை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டுதோறும் நம்முடைய அண்டர் கிராஜுவேஷனுக்கு மாத்திரம் 33,505 சீட்டுகள் உள்ளன. போஸ்ட் கிராஜுவேஷன் முதுநிலை படிப்புக்கு 1,828 இடங்கள் உள்ளன. மொத்த இந்தியாவில் நர்சஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம 15% தமிழ்நாடு மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நாம். ஸோ அதனால் தமிழ்நாடு நர்சிங் கல்வி நாட்டின் பெரிய கல்வி மயமாக இயங்குகிறது. இது நம்மளுடைய அரசு தனியார் கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு, பிஎஸ்சி நர்சிங் எவ்வளோ இருக்குது, டிப்ளமோ எவ்வளோ இருக்குது, ஏஎன்எம் எவ்வளோ இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ இருக்கிற டேட்டா இந்த பார் டயக்ராமில் நீங்கள் காணலாம். அதே போல் நர்சஸ் மைக்ரேஷன், நம்மளோட தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு எத்தனை செவிலியர்கள் நான் முன்னாலே கூறினேன் எத்தனை செவிலியர்கள் போகிறார்கள் என்று. டோட்டலாக 18 கண்ட்ரிக்கு போயிருக்கிறாங்க நம்ம நர்சஸ். டோட்டலாக கடந்த 18 மாதத்தில் மட்டும் 24,290 நர்சுகள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இது நம்மளுடைய கவுன்சில் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் கவுன்சில். ஸ்டூடெண்ட் பீரியட்லேருந்து எப்போ ரினிவல் செஞ்சாலும் இதுதான் நம்முடைய இ காப்பி, ஐஎம்எஸ் வேலிடேஷன், reformation of the council. This council has done lot of work and latest-ஆ பார்த்தீங்கன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட்டை மேண்டேட் பண்ணியிருக்கோம். அதனால இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டு செவிலியர்கள் தான் எப்பவுமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர்டு நர்ஸாக நம்ம ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதே போல் அகடமிக் அண்ட் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சஸ் செய்கிற ரிசர்ச் ஹவுஸ் எல்லாம் ரிசர்ச் ஆர்கியூவில் வச்சுருக்கிறோம். அதே போல் we have launched 10 ஸ்பெஷாலிட்டி ஜேர்னல்ஸ் அண்ட் நம்மளோட நர்சஸ் எழுதிய 10 செவிலிய புக்குகளும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இது அந்த 6 ஸ்பெஷாலிட்டி புக்ஸு. இது 12 வருஷமாக இட்ஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல் விச் we are running for the last 12 years. கரிக்குலம் இன்னோவேஷன் கோவிட் சமயத்தில் நாங்கள் ஒரு 150 கூகுள் கிளாஸ் ரூம் கண்டக்ட் பண்ணி எல்லாருக்கும் தடையில்லாமல் வகுப்புகள் எடுக்கப்பட்டது. மற்றும் இந்தியாவிலே முதன்முறையாக அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும்தான். எனவே இந்த புக், இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா. அதனால இந்த புக்கை நம்மளுடைய உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம்லேருந்து ஹெல்த் செக்ரட்டரிஸ் அவங்களுடைய கவுன்சில் மூலமாக நமக்கு கேட்டு எழுதுகிறப்போ நாங்கள் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். காப்பிரைட் மட்டும் ரீடைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்பொழுது நாகாலாந்து அண்ட் மிசோரமும் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ வித் தேட் note, I would really one thing I would say, our council been awarded by Government of India as the best council in India. எதிர்கால கண்ணோட்டம் எங்களுக்கு ஒன்றுதான். எங்களுடைய செவிலியர்களுக்கெல்லாம் ஒரே கனவு, மிக நீண்ட நாளைய கனவு, ஒரு தனி பல்கலைக்கழகம் வேண்டும் என்பது. அது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய பெண்களுக்கான இந்த கோரிக்கை நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் சிறப்புகளையும் செயல்பாடுகளையும் சிறப்பாக எடுத்துரைத்ததற்காக எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் விழா சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையத்தின் நூற்றாண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இங்கே இறுதியாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த செவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்றிட வருகை தந்து விட்டிருக்கின்ற தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பண்பாளர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ப. செந்தில்குமார் IAS அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற 1000 விளக்கு தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் மருத்துவர் எழில் நாகநாதன் அவர்களே, திருவிக நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் தாயகம் கவி அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் பணிகள் நிலைக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் சிற்றரசு அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய நலவாழ்வு குடும்பத்தின் இயக்குனர் மருத்துவர் அருண் தம்புராஜ் IAS அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜே ராஜமூர்த்தி அவர்களே, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் பதிவாளர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் S. அனிகிரேஸ் கலைமதி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற DME பொறுப்பு டாக்டர் தேரணி ராஜன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மாப்பா அன்புதுரை அவர்களே, திரு வினோத் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செவிலியர் சங்கங்களைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய செவிலியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையத்தின் நூற்றாண்டு தொடக்க விழா இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து பெருமை சேர்த்திருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. வள்ளுவர் கோட்டத்தை பொறுத்தவரை எனக்கு முன்னால் உரையாற்றிய மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல வள்ளுவர் கோட்டம் ரூபாய் 80 கோடியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான அரங்கு அமைக்கப்பட்டதற்கு பிறகு 3 பெரும் நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளர் பெருமக்களும் ஒன்று திரண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட அரசாணைகளின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாகவும், தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர் தினத்தை ஒட்டி மருத்துவர் தினம் இங்கே நடத்தப்பட்டு ஏராளமான மருத்துவர்களுக்கு இதேபோல் விருதுகள் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி 2வது அரசு நிகழ்ச்சியாகவும், 3வது அரசு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரங்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான வரலாற்று சிறப்பு உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞர்களால் பார்த்து பார்த்து கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இந்த வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகிற மிக சிறந்த இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிற இந்த நல்ல வாய்ப்புக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக செயலாற்றிய சேவை உணர்வு மிக்க செவிலியர்களை பாராட்டுகிற அனைத்து செவிலியர்களும் சேவை உணர்வு மிக்கவர்கள் தான் என்றாலும் அனைவருக்குமே விருதுகள் தந்தால் அந்த விருதுகளுக்கு பெருமை இருக்காது என்பதால் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்குவது என்பது இன்றைக்கு எல்லா துறையிலும் இருக்கிற ஒரு சிறப்பு இயல்பு. அந்த வகையில்தான் இந்த துறையின் சார்பிலும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் அவர்களுடைய பெயரால் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றிய செவிலியர் முன்னோடிகளுக்கு இங்கே விருதுகள் வழங்கப்படுகிறது. பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது என்பது செவிலியர்களின் முன்னோடியான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த தினமான மே 12ஆம் தேதி தான் சர்வதேச செவிலியர் தினமாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவருடைய பிறந்த நாளினை ஒட்டி
அவர் பெயரால் இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுவது என்பது மிக சிறப்பான ஒன்று. ஏறத்தாழ 22 பேர் இன்றைக்கு இந்த விருதுகளை பெறவிருக்கிறீர்கள். இந்த துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி பல்வேறு வகைகளில் சேவையாற்றி மற்றவர்கள் அனைவரும் மகிழத்தக்க வண்ணம் உடைத்து கொண்டிருக்கின்ற உங்களை பாராட்டுகிற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். நம்முடைய செவிலியர் பெருமக்களை பொறுத்தவரை மருத்துவர் ராஜமூர்த்தி பேசும்போது சொன்னார், செவிலியர்களுக்கு என்று ஒரு பிரம்மாண்ட அடையாளம் இருக்கிறது. 2019 இறுதியில் தொடங்கி ஒரு 3 ஆண்டு காலம் தமிழ்நாடு பேரிடரில் தத்தளித்த நேரத்தில் இந்தியாவுக்கே வழிகாட்டிய பெருமக்கள் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த செவிலியர்கள். கிராம சுகாதார செவிலியர்களாக இருந்தாலும், ஏஎன்களாக இருந்தாலும், ஏஎன்எம்களாக இருந்தாலும் அன்றைக்கு அவர்களுடைய உழைப்பு என்பது அளப்பரியது. தமிழ்நாட்டில்தான் முதலாக அந்த தடுப்பூசி பைகளை தோளில் மாட்டிக்கொண்டு மலைகளிலெல்லாம் ஏறி இறங்கி மலைவாழ் மக்களை எல்லாம் தேடி தேடி சென்று ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கிற 2300க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்று நடந்து செல்வதற்கு கூட வழி இல்லாத கிராமங்களிலும் பாறைகளில் மேல் ஏறி இறங்கி அந்த மக்களை காத்த மகத்தான சேவையாற்றிய செவிலியர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த செவிலியர்கள். அதனால்தான் அதை பார்த்ததற்கு பிறகுதான் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மக்களை நேரடியாக தேடி சென்று தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கியது தமிழ்நாட்டில் கிராம சுகாதார செவிலியர்களின் அந்த மகத்தான பணியினை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்களே அந்த முடிவெடுத்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டும் அமைப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அன்னை தெரசா அவர்கள் குறித்து நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அன்னை தெரசா அவர்கள் அவர் நடத்திய ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு அவர்களுக்கான உதவிக்காக ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து வீதி வீதியாக சென்று யாசகம் கேட்டு செல்வாராம். யாசகத்தில் வருகிற அந்த நிதியை கொண்டு, பொருள் உதவியை கொண்டு அவர் நடத்துகிற அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வாராம். ஒரு முறை கொல்கத்தாவின் சாலைகளில் அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு கடையில் ஏறி, நான் இது போன்ற ஒரு நிர்வாகம் நடத்துகிறேன், எனக்கு உங்களுடைய உதவி வேண்டும் என்று இரு கையை மீட்டி கேட்டபோது அந்த கடைக்காரர் அவரை மதிக்காமல் நின்றதோடு மட்டுமல்ல, மீண்டும் அவர் கை நீட்டி கொண்டிருந்த அந்த சமயத்தில் வாயில் வெத்தலை பாக்கு போட்டு மென்று கொண்டிருந்த அவருடைய அந்த எச்சிலை அந்த அன்னை தெரசாவின் கையிலே துப்பி இருக்கிறார். துப்பி அவரை ஏளனமாக பார்த்த நேரத்தில் பெருமதிப்பிற்குரிய அன்னை தெரசா அவர்கள், சரி, இது எனக்காக தந்திருக்கிறீர்கள், நான் கேட்டு வந்தது என்னுடைய தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கு உதவி என்று கேட்டு வந்திருக்கிறேனே, அதற்கு அடுத்து செய்யுங்கள் என்று சொன்னாராம். அப்படி வெற்றிலை பாக்கு எச்சிலை துப்பி அந்த கடைக்காரர் தலை குனிந்து அவருடைய இந்த சேவை நோக்கத்தை பாராட்டி அவருக்கு உதவி செய்து அனுப்பினாராம். இப்படி ஒரு மிக சிறந்த சேவை உள்ளத்தை கொண்ட அன்னை தெரசாவின் பெயரால் இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. நம்முடைய செவிலியர்களை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஒரு முறை சொல்லும் போது, மனித நேயத்தின் உச்ச வடிவம் செவிலியர்களின் சேவையில் காணப்படுகிறது என்று மிக பெருமையோடு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செவிலியர்கள் குறித்து பேசுகிற போது, செவிலியர்கள் இல்லாமல் மருத்துவம் பூரணமடையாது, மருத்துவம் என்பது ஒரே ஒரு மருத்துவரால் செயல்படுத்த முடியாத ஒரு துறை, அதில் செவிலியர்கள் நிரம்பிய பங்கும் அர்த்தமுள்ள பங்களிப்பும் உள்ளவர்கள் என்று செவிலியர்களின் பங்களிப்பை நம்முடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாராட்டி இருப்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் செவிலியர் பெருமக்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த நன்மைகளை, திட்டங்களை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். இன்றைக்கு எம்ஆர்பியின் சார்பில் மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் 3253 ஒப்பந்த செவிலியர்கள் இருந்தார். செவிலியர்களை இன்றைக்கு நிரந்தர செவிலியர்களாக பணி நியமனம் செய்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அப்படி நிரந்தரம் செய்யப்பட்ட அந்த காலி இடங்களில் இன்றைக்கு ஒரு 3009 பேருக்கு ஒப்பந்த செவிலியர்கள் பணி நியமனம் செய்தவரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு மாதந்தோறும் 14,000 ரூபாய் சம்பளம் என்றிருந்ததை 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருப்பவரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இதோடு மட்டுமல்ல, NHM சார்பில் இன்றைக்கு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்திற்கு 4848 செவிலியர்களை இன்றைக்கு நியமிக்க
காரணமாக இருந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அண்மையில் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 150 செவிலியர்கள் நியமிக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டில் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது. அந்த 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களுக்கும் 708 செவிலியர்களை இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் அந்த பணி நியமனம் செய்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதை காட்டிலும் இன்றைக்கு VHN என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்து MRBயின் சார்பில் தேர்வெல்லாம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு ஒரு சிலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு இட்ட கட்டளை என்பது எப்படியேனும் அந்த வழக்கு முடித்து அவர்களுக்கு விரைந்து அந்த பணியாணைகளை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அடுத்தடுத்த வாரங்களில் அந்த வழக்கு முடிவுக்கு வரும் என்று கருதப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் அதற்கான ஏற்பாட்டை துறையின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் ஒரே நாளில் 2250 கிராம சுகாதார செவிலியர்களுக்கான பணியாணைகள் வழங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோடு மட்டுமல்ல, செவிலியர்களுக்கான பதவி உயர்வு என்று எடுத்துக்கொண்டால் நிலை 1லிருந்து 2 என்று பல்வேறு வகைகளில் இந்த பணி உயர்வுகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பாக செயல்படுகிற செவிலியர்களை இன்றைக்கு பாராட்டுகிற வகையில் இந்த அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவிலான மழைப்பொழிவு தூத்துக்குடியில் ஏரல் என்கின்ற ஒரு ஊரில் ஒரு செவிலியர் அந்த மருத்துவமனையை நிரப்பி ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் பிரசவத்துக்கு வந்த வாய் பேச முடியாத கண் தெரியாத ஒரு கர்ப்பிணி சகோதரிக்கு முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று ஒரு செவிலியர் சகோதரி அந்த குழந்தையை தன்னுடைய ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அந்த குழந்தை பெற்றெடுக்க காரணமாக இருந்தார். அவரை இன்றைக்கு அடையாளம் கண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு பரிசும் பாராட்டும் வழங்கப்பட்டது. அதேபோல் இன்னொரு சகோதரி வயநாடு பக்கத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட நேரத்தில் அந்த சகோதரி ஒரு கயிறு கட்டி தானாகவே இடுப்பில் அந்த கயிறை கட்டி கொண்டு இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு சென்று அங்கே இருக்கிற ஏறத்தாழ ஒரு 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் காப்பாற்றிய அந்த சிறப்புக்குரிய சகோதரி. அவரை அன்றைக்கு நாங்கள் ஊட்டிக்கு சென்றிருந்த போது அவரை அழைத்து பாராட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை இன்றைக்கு தமிழக அரசுக்கு அறிமுகப்படுத்தி அவருக்கு இன்றைக்கு அரசின் சார்பில் விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை காட்டிலும் இந்த அரசின் சார்பில் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு செவிலியருக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற செவிலியர் அலமேலு மங்கை என்கின்ற செவிலியருக்கு ஜனாதிபதியின் விருது கிடைத்திருக்கிறது. இது 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய பதிவாளர் அவர்கள் இங்கே பேசும்போது தமிழ்நாட்டிலிருந்து செவிலியர் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு பணிகளுக்காக செல்லுகிறார்கள் என்கின்ற ஒரு வரி செய்தியை சாதாரணமாக கடந்து சென்று விட்டார். இதற்கு முன்னால் எல்லாம் எந்த அரசாங்கத்திலும் அது இல்லாத ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செவிலியர்களை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு செவிலியர்களுக்கு உலகம் முழுவதிலும் ஒரு மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, இவர்களுடைய சேவை உணர்வை உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் OMC என்கின்ற ஒரு ஆப் நிறுவி அதன் மூலம் இன்றைக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை பெறுகிற ஒரு மகத்தான காரியத்தை இந்த அரசு செய்திருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஏராளமான நம்முடைய நலப்பணிகளை நம்முடைய துறையின் சார்பில் செவிலியர்களுக்கு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய மரியாதைக்குரிய பதிவாளர் அவர்கள் கூட ஒரு நர்சிங் யூனிவர்சிட்டி வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நிச்சயம் எதிர்காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் மகளிருக்கான திட்டங்கள் அனைத்தையுமே நீங்கள் நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக இன்றைக்கு செவிலியர் பள்ளியில் படிப்பவர்களாக இருந்தாலும் செவிலியர் கல்லூரியில் படிப்பவர்களாக இருந்தாலும் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற அரசின் திட்டங்களினால் நன்மை பெற்று இன்றைக்கு ஏராளமான பேர் இந்த கல்வி பயில்வதற்குரிய அந்த தகுதியோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள்.
இது இது இதற்கு முன்னால் எந்த அரசாங்கத்தின் சார்பிலும் இது போன்ற திட்டங்கள் மகளிருக்கு அந்த கல்வி பயில்வதற்குரிய இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராத ஒன்று. எனவே அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய கல்வி பயில்வதற்கு மட்டுமல்ல, இந்த துறையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் ஏராளமான சலுகைகளை திட்டங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் இதுவும் துறையின் சார்பில் பரிசீலிக்கப்படும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இன்றைக்கு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்த துறையின் தலைவர், இந்த தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ராஜமூர்த்தி அவர்கள், ராஜமூர்த்தி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி இருக்கிறார். அதுவும் கூட வள்ளூர் கோட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான பாராட்டு. அவர் இந்த துறையில் பொறுப்பேற்று ஏறத்தாழ ஒரு 35 ஆண்டு காலம் ஒரு மருத்துவராக பல்வேறு நிலைகளில் பணியாற்றி இன்றைக்கு DMS என்கின்ற ஒரு மகத்தான நிலையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 2 நாட்கள் கழித்து 31ஆம் தேதியோடு பணி நிறைவு பெறுகிற அந்த நிலையிலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த துறையில் ஆற்றிய பணிக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 35 ஆண்டு காலம் இந்த துறைக்காக உழைத்த அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு பணி நிறைவு விழாவாகவே இன்றைக்கு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயம் திரு ராஜமூர்த்தி அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர், வாழ்த்துதலுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். இந்த சங்கத்தை மட்டுமல்ல, இந்த அமைப்பை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக DMS நிர்வாகத்தை ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை கட்டியாண்டு இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் அந்த மருத்துவ சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்ற திரு ராஜமூர்த்தி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் உங்கள் கரவலியோடு அவர் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்றைக்கு அவரை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை ஆற்றிய அமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விழா பேருரை ஆற்றும் நிகழ்வு. நம் துணை முதல்வரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இவரை பற்றி ஒரு சில வரிகள். திராவிட வழி தோன்றல், சமூக நீதி பரப்பும் தென்றல், சமத்துவம் பேசும் நண்பர், கழகத் தலைவனின் புதல்வர், நம் தமிழகத்தின் துணை முதல்வர். மன்னன் அல்ல மனிதனே உயர்ந்தவன் என நெஞ்சுக்கு நீதி பேசிய இவரின் மனசு தங்கம். ஒரு கல் போதும் இவரின் புகழை பேச. இளைஞர் நலனா விளையாட்டா, மகளிர் நலனா மாநில உரிமையா, அனைத்திற்கும் ஓகே ஓகே. திரையிலும் அரசியலிலும் செந்தழல். இவர் இளைஞரணியின் இளந்தலைவர். இவர் இருக்க பயமேன். தமிழகத்தின் விடிவெள்ளி, நம்பிக்கை நட்சத்திரம், நாளைய உதயம், இளைஞர்களின் இதயம். நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை மாநகர மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரி பிரியாராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே, சகோதரர் மருத்துவர் எழிலன் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அரசு முதன்மை செயலாளர் முனைவர் செந்தில்குமார் IAS அவர்களே, தேசிய நலவாழ்வு குழுமை இயக்குனர் திரு அருண் தம்புராஜ் IAS அவர்களே, மருத்துவ கல்வி இயக்கத்துடைய இயக்குனர் டாக்டர் தேரணி ராஜன் அவர்களே, தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் தலைவர் மற்றும் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மருத்துவர் திரு ஜே ராஜமூர்த்தி அவர்களே, கவுன்சிலுடைய பதிவாளர் திருமிகு ஆனி கிரேஸ் கலைமதி அவர்களே, துணைத் தலைவர் திருமிகு ஆனி ராஜா அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அலுவலர்களே, சென்னை மாநகராட்சியினுடைய நிலைக்குழு தலைவர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே, சகோதரர் வினோத் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் நுங்கை VS ராஜ் அவர்களே, அண்ணன் VP மணி அவர்களே, அண்ணன் சிட்டிபாபு அவர்களே, சகோதரர் பிரகாஷ் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, தமிழ்நாடு நர்சிங் கல்லூரி சங்க நிர்வாகிகள் திரு விவேகானந்தன், திரு சிதம்பரம் அவர்களே,
இந்திய செவிலியர் சங்கத்துடைய தமிழ்நாடு கிளையினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய செவிலியர்களே, அன்பிற்குரிய செவிலியர் மாணவிகளே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று விருதுகள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோடு உரையாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். முதல்ல உங்களுடைய கவுன்சிலுடைய தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்ல போனா கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு. நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இந்த நிலைமையில நான் இங்கே இருக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள். என்னை அழைத்தமைக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கலந்து கொள்ள இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் திரு ராஜமூர்த்தி மாமா அவர்களுக்கும் உங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செவிலியருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை உணர்வும் பாதுகாப்பு உணர்வும் எனக்கு ஏற்படுகின்றது. ஏனென்றால் உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய சொந்த தாயோடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கக்கூடிய செவிலியர்கள் உங்களுடைய முகத்தை தான் அவங்க பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், பூரிப்படைகின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. அந்த ஒரு வாரமாக நான் தமிழ்நாட்டுடைய எந்த இடத்துக்கு சென்றாலும் மக்கள் என்னை பார்த்து கேட்பது, அண்ணன் முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு, தலைவர் எப்படி இருக்கிறாரு, எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு தான் என்கிட்ட விசாரித்தாங்க. நான் அவங்ககிட்டலாம் தலைவர் நல்லா இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னோம். இன்றைக்கு நலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வீடு திரும்பி இருக்கின்றார். அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த மருத்துவர்கள், மிக மிக முக்கியமாக உங்களை போன்ற செவிலியர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து இருக்கின்றது. அரசியல் சார்பற்ற ஒரு கவுன்சிலை ஓராண்டு நடத்துவதே ரொம்ப கஷ்டம், சிரமம். ஆனால் நீங்க 100 ஆண்டுகளை கடந்து இருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கின்றேன். இந்த கவுன்சிலுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி இயக்கமான நீதி கட்சி ஆட்சி காலத்துல தான், அதாவது 1926ஆம் ஆண்டுல மெட்ராஸ் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் பில் கொண்டு வரப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டது. நீதி கட்சி நிறைவேற்றிய அந்த சட்டம்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக செவிலியர் பணிக்கு சட்டபூர்வமான ஒழுங்குமுறையை வழங்கியது. இந்த கவுன்சில் தான் இந்தியாவில் மட்டுமல்ல, தென்கிழக்கு ஏசியாவிலேயே செவிலியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் என்ற பெருமைக்குரியது. அதேபோல் உலகிலேயே 3ஆவதாக 100 ஆண்டு காணுகின்ற செவிலியர் கவுன்சில் என்ற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டு செவிலியர் கவுன்சிலுக்கு உண்டு. எனவே இந்த கவுன்சில் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இது நம்முடைய இந்தியாவிற்கே மிகப்பெரிய பெருமையாக திகழ்கின்றது. நோய்கள் பரவாமல் இருக்க தடுப்பூசி மிக மிக அவசியம். ஆனால் ஒரு காலத்தில் தடுப்பூசி போட சென்றால் டாக்டர்களையும் செவிலியர்களையும் துரத்திய காலம் ஒன்று இருந்தது. அப்படிப்பட்ட மக்களோட பக்குவமாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சு தடுப்பூசி போட்ட பல நோய்களை பரவாமல் தடுத்த பெருமை இங்கே கூடியிருக்கக்கூடிய செவிலியர் சமூகத்துக்கு தான் உண்டு. திராவிட இயக்கமும் அப்படித்தான். சமூகத்தை பிடித்த நோய்களை தீர்ப்பதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போன்றோர் பகுத்தறிவு கருத்துக்களை ஊராக போய் சொன்னாங்க. ஆனா ஆரம்பத்தில் மக்கள் அவர்களை எதிர்த்தாங்க, தடுத்தாங்க, தாக்கினார்கள். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த தலைவர்கள் தொண்டாற்றிய காரணத்தால் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். பல நோய்கள் பரவி தமிழ்நாட்டை உலுக்கிய நிலையில அதையெல்லாம் முன்கள பணியாளர்கள் என்று தடுத்தது செவிலியர் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் தான். குறிப்பாக
கொரோனா காலத்தில் நீங்கள் ஆற்றிய பணியை எந்த காலத்திலும் யாராலையும் மறக்க முடியாது. பல செவிலியர்கள் வீட்டை விட்டு, குழந்தைகளை விட்டு, பெற்றோர்களை கூட சந்திக்காமல் இரவு பகல் பார்க்காம நீங்க பணி செஞ்சீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில செவிலியர்கள் கொரோனாவுக்கு எதிரான போர்ல இன்னுயிரை கூட நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த கவுன்சில் உருவாக காரணமான இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அங்கே உறுப்பினராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சொன்ன வார்த்தை இது: ட்ரெயின்டு நர்சஸ் ஆர் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் மாடர்ன் பப்ளிக் ஹெல்த் என்று செவிலியர் பணியை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். அதாவது பயிற்சி பெற்ற செவிலியர்கள் தான் நவீன பொது சுகாதாரத்துறைய ஆதாரம் என்று சொன்னார். அந்த முத்துலட்சுமி அம்மையாருடைய பெயரில் தான் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணவும் நிதியுதவியும் வழங்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு தொடங்கி வச்சாங்க. 200 ரூபாய் நிதியுதவியோடு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தான் இன்றைக்கு 18,000 ரூபாய் நிதியுதவியாக வளர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குகின்ற பிரசவங்களை எல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியாக மாற்றியுள்ளது. பிரசவத்தின் போது தாய் சேய் இறப்பு விகிதத்தை பெருமளவு குறைத்து இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றிக்கு காரணம் உங்களுடைய பங்களிப்பு தான். எல்லா மனித உயிர்களையும் சமமாக கருதக்கூடிய பணி என்றால் அது டாக்டர்ஸ்களும் செவிலியர்களும் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த கவுன்சில் மொத்தம் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பதிவு செய்திருப்பதாக இங்கே கூறினார்கள். இவ்வளவு செவிலியர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வளர்ந்திருப்பதற்கு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் உருவாக்கப்பட்ட சுகாதார கட்டமைப்புகளும் தான் மிக முக்கிய காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிராமப்புற சுகாதார கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. அதேபோல் மாவட்ட மருத்துவமனைகள்ல பிளட் பேங்க் கொண்டு வரப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். இன்னும் சொல்ல போனால் நவீன சிகிச்சை கருவிகள், ஸ்கேன் மிஷின்கள் என்று மருத்துவமனைகளை நவீனமயமாக்கியது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். கலைஞர் அவர்கள் சுகாதாரத்தின் மீது, மருத்துவ கட்டமைப்பின் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருந்தார் என்பதற்கு இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகின்றேன். கலைஞர்களுடைய வாழ்ந்த வீடு, சொந்த வீடு கோபாலபுரம் வீடு என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவின் அரசியலை பல ஆண்டுகள் தீர்மானித்த இடம் அந்த கோபாலபுரம் இல்லம்தான். நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து குழந்தைகளாக இருந்து ஓடி ஆடி விளையாடிய இல்லம் கோபாலபுரம் இல்லம். அந்த வீட்டை தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மருத்துவமனை ஆக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதன் மூலம் மனித நேயத்தின் உச்சத்திற்கே சென்ற தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் செவிலியர்களுக்கு பக்க பலமாக நிற்கும். இன்றைக்கு 100 ஆண்டு காண்கின்ற இந்த செவிலியர் கவுன்சில் மேலும் பல ஆண்டுகள் செயல்பட்டு மக்கள் பணியாற்றிட வேண்டும், தமிழ்நாட்டு சுகாதாரத்தை பேணி பாதுகாத்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விருது பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம் துணை முதலமைச்சர் அவர்கள் அவரின் படிப்பை பற்றி வேடிக்கையாக கூறினார். ஆனால் அவர் மக்களின் மனதை படித்தவர். ஆகையால் தான் இன்று நம் முன்னே துணை முதல்வராக இருக்கிறார். விழா பேருரை ஆற்றிய நம் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விருது வழங்கும் நிகழ்வு. வெற்றியாளர்களின் உன்னதமான உழைப்பையும் தன்னலமற்ற சேவை மற்றும் அவர்களது பங்களிப்பை நாம் போற்ற வேண்டிய தருணம் இது. தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் 2018ஆம் ஆண்டிலிருந்து 64 செவிலியர்களுக்கு பெஸ்ட் நர்ஸ் அவார்டையும் 49 செவிலியர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும், ஒரு செவிலியருக்கு அவருடைய இறப்புக்கு பின்பும் விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டில் 32 செவிலியர்களுக்கு கொரோனா வாரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்துள்ளது. இன்றைய விழாவில் விருது பெறுபவர்கள் தங்கள் பெயரை அழைக்கப்படும் போது மேடைக்கு வருகை தந்து அன்புடன் விருதை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கின்றோம். முதலாவதாக பெஸ்ட் நர்ஸ் அவார்ட். இந்த அவார்டானது ஒரு சில்வர் மெடலையும் நினைவு பரிசு மற்றும் ரூபாய் 15,000ற்கான காசோலையையும் விருது பெறுபவர்கள் பெறுவார்கள். முதலாவதாக திருமதி ஜே சாந்தி.
சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். 19 ஆண்டு கால பணி அனுபவத்துடன் இவர் தன் சேவையின் மூலமாக அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். திருமதி ஜே சாந்தி பெஸ்ட் கிளினிக்கல் நர்ஸ் விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி பி நாகலட்சுமி 20 ஆண்டுகளாக செவிலியர் துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் இவர் தனது சேவையை பணப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஆரம்பித்தார். தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் 2011ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிந்து வருகிறார். திருமதி பி நாகலட்சுமி பெஸ்ட் கிளினிக்கல் நர்ஸ் விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி பி ஜாஸ்மின் 18 ஆண்டுகள் செவிலியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தனது அரசு பணியை திருப்பக்குழி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆரம்பித்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். மௌலிவாக்கம் கட்டடம் இடிந்து விழுந்த துயர சம்பவத்தின் போது மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் சிறப்பாக பணிபுரிந்தார். அடுத்ததாக திருமதி கே மஞ்சு 17 ஆண்டுகளாக செவிலியராக பணியாற்றியவர். 500க்கும் மேலாக சுகப்பிரசவத்தை தாய் மற்றும் சிசு மரணம் இல்லாமல் நடத்தி காட்டியவர். தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகிறார். திருமதி கே மஞ்சு பெஸ்ட் கிளினிக்கல் நர்ஸ் விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி ஆஷா லதா ஹல்தார் அந்தமான் மற்றும் நிக்கோபார் நிர்வாகத்தின் சுகாதார சேவைகளின் பிரிவின் கீழ் 25 ஆண்டுகளுக்கு மேலாக துணை செவிலியராக சேவையாற்றியுள்ளார். கோவிட்-19 தொற்று காலத்தில் பழங்குடி சமூகங்களை பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இவருக்கு பெங்காலி, தமிழ், ராஞ்சி, ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் பேசும் திறமை உண்டு. அடுத்ததாக பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருது பேராசிரியர் டாக்டர் ஆர் சங்கர் சண்முகம் 26 ஆண்டுகள் செவிலியர் துறையில் சிறப்பாக பணியாற்றி இந்த விருதை பெறுகிறார். இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி வருகிறார். அடுத்ததாக திருமதி பி மேரி ரெஜினா இவர் செவிலியர் கண்காணிப்பாளராக 32 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த பணி அனுபவம் கொண்டு தற்போது மஞ்சூர் அரசு மருத்துவமனை ஊட்டியில் பணிபுரிந்து வருகிறார். திருமதி பி மேரி ரெஜினா பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருதை பெறுகிறார். திருமதி ஜாய் கேசியா வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையில் தலைமை செவிலியர் அலுவலராக பணியாற்றி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியர் துறையில் பணி அனுபவம் கொண்டுள்ளார். திருமதி ஜாய் கேசியா பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருதை பெறுகிறார். அடுத்ததாக பெஸ்ட் நர்ஸ் எஜுகேட்டர் விருது பெறுபவர்கள் டாக்டர் ரீனா எவான்சி. இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் கொண்டு புகழ்பெற்ற செவிலியர் கல்வியாளராகவும் தலைவராகவும் திகழும் இவர் தற்போது நாகர்கோவில் உள்ள சென்ட் சேவியர் கத்தோலிக்க செவிலியர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். பெஸ்ட் நர்ஸ் எஜுகேட்டர், பெஸ்ட் டீச்சர் அவார்ட், இன்டர்நேஷனல் பெஸ்ட் டீச்சர் அவார்டு ஆகியவற்றை பெற்றுள்ளார். அடுத்ததாக டாக்டர் ஆர் சுதா 24 ஆண்டுகளுக்கும் மேலான கற்பித்தல் அனுபவமுள்ள ஒரு திறமையான கல்வியாளர் மற்றும் செவிலியர் தலைவர். தற்போது VHS MA சிதம்பரம் செவிலியர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுகிறார். அவர் பல்துறை ஆராய்ச்சியில் PhD பட்டம் பெற்றவர். பல செவிலிய பாடப்புத்தகங்களை எழுதியுள்ளார். மேலும் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர், பிரசிடென்ட், ஃபேக்கல்டி ஆஃப் நர்சிங் மற்றும் தமிழ் மாநில மாணவர் செவிலியர் சங்கத்தின் ஆலோசகர் ஆகிய பதவியை வகித்துள்ளார். அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுபவர்கள் இவர்கள் அனைவரும் 4 கிராம் தங்க நாணயம், நினைவு பரிசு, சான்றிதழ்களை பெறுவார்கள். முதலாவதாக டாக்டர் கிறிஸ்டி ஞானலட் செவிலியர் கல்வி மற்றும் பயிற்சியில் முன்னோடியாக திகழ்ந்தவர். டிப்ளமோ செவிலியர் ஆக பயணத்தை தொடங்கி PhD வரை முடித்துள்ளார். திபாம்பூரில் உள்ள கிறிஸ்தவ சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து மட்டுமல்லாமல் அடுத்ததாக திருமதி சிவஞானம் பூங்குழலி இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியர் பணி அனுபவம் பெற்று புகழ்பெற்ற செவிலியராக திகழ்கிறார். அடுத்ததாக டாக்டர் கோவிந்தசாமி மாலா இவரும் 40 வருடங்களுக்கு மேலாக அரசு மற்றும் தனியார் சுகாதாரம் மற்றும் கல்வி நிறுவனங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியுள்ளார். டாக்டர் கோவிந்தசாமி மாலா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி மகிழ் புனிதா இசையா இந்தியா மற்றும் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக பணிபுரிந்த இவர் திறமையான செவிலியர். இவர் சவுதி அரேபியாவின் கிங் ஃபஹத் பல்கலைக்கழக மருத்துவமனையில் பணிபுரிந்து சர்வதேச அனுபவம் கொண்டுள்ளார். அடுத்ததாக திருமதி துரைசாமி அகிலாதேவி டிப்ளமோ செவிலியராக பணியை தொடங்கி அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் பணியாற்றினார். பிறகு செவிலியர் கண்காணிப்பாளராக 2019 வரை பணியாற்றியுள்ளார். திருமதி துரைசாமி அகிலாதேவி வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுகிறார். அடுத்ததாக டாக்டர் எஸ் ஹெலன் சுஜாதா இவர் செவிலிய கல்வியாளர் மேலும் மனநல செவிலியத்தில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார். 40 ஆண்டு கால அனுபவம் கொண்ட இவர் டிப்ளமோ செவிலியராக பயணத்தை தொடங்கி PhD வரை படித்துள்ளார். அடுத்ததாக திரு SP நவக்கொடி ராணிப்பேட்டையில் உள்ள கடன் மெமோரியல் மருத்துவமனையில் 35 ஆண்டுகள் துணை செவிலியராக பணியாற்றி அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்கிறார். நோயாளிகள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இவர் கருதப்பட்டார்.
டாக்டர் கே சாரதா ஒரு சிறந்த செவிலிய கல்வியாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் தலைவர் ஆவார். இவர் 40 வருடங்களுக்கு மேலாக செவிலியர் துறையில் சிறந்த சேவையை வழங்கியுள்ளார். டாக்டர் எம் வெனிதா பிரிசில்லா ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் கொண்ட செவிலிய தலைவர். இவர் வெள்ளூர் சிஎம்சியில் செவிலிய கல்லூரியில் டீனாக பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக சிறப்பு விருது பெறுபவர்கள். ஸ்பெஷல் இனோவேஷன் அவார்ட் திரு யு ஆரோக்கியராஜ், ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் செவிலியர் அதிகாரியாக 10 வருடங்களுக்கு மேலாக பணி அனுபவம் கொண்டவர். இவரது கண்டுபிடிப்பான ஹைலி ஆக்சிஜனேட்டட் ஏரோசால் கண்ட்ரோல் காம்போ டிவைஸ் கோவிட்-19 மற்றும் காசநோய் போன்ற தொற்று நோயாளிகளிலிருந்து காற்று வழியாக தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துகிறது. குட் சமாரிட்டன் அவார்ட் திரு கே மனிஷா, ஈரோட்டில் பிறந்து சிறு வயதில் செவிலிய தலைவர் மற்றும் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருபவராக செயல்படுகிறார். 22 வயதில் ஜீவிதம் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை உருவாக்கி கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற நபர்களை மீட்டு மறுவாழ்வு அளிக்கும் மனிதாபிமான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். அடுத்ததாக மிஸ் ஷஹானா ஷெரின். நூற்றாண்டு சின்னம் வடிவமைக்கும் போட்டி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலால் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட ஜிடிஎன் செவிலியர் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் பயிலும் மாணவி மிஸ் ஷஹானா ஷெரின் வெற்றி பெற்றார். இவர் வடிவமைத்த இந்த நூற்றாண்டு சின்னம் இந்த ஆண்டு முழுவதும் உபயோகப்படும். முக்கியமாக 593 சின்னத்திலிருந்து இவர் வடிவமைத்த சின்னம் வெற்றி பெற்றது. அடுத்ததாக விருது பெற்றவர்களுடன் ஒரு குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு. அடுத்த பொறுப்பா இல்லை கிளம்புறோம் அவ்வளோதான். எடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் அனி ராஜா, வைஸ் பிரசிடென்ட், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எமது தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவையத்தின் 100 தொடக்க விழாவிற்கு வருகை தந்து எமது எளிய இந்த விழாவினை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணம் நமது தமிழ்நாட்டின் வரலாற்றிலும் பிணியுற்றோருக்கு என்றும் இறங்கும் மனிதநேய பணியிலும் ஒரு பொன்னொழியூட்டும் வரலாற்று மைல்கல் என்றால் மிக ஆகாது.
முதலில் மிகுந்த வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளம் கனியும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இக்குறளுக்கு உரை எழுதிய தங்களின் தாத்தா பெரும் மதிப்பிற்குரிய திரு மு கருணாநிதி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். இதில் உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் பொருந்தும். மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் அவர்களே, செவிலியர் நாங்கள் உடல் நோயை பார்க்க சமுதாய நலனை பார்க்கும் உங்களுக்கு செவிலியர் சமூகம் உள்ளன்போடு நன்றி சொல்கின்றது. தங்கள் வழிகாட்டும் தலைமையும் ஆற்றல் இளமை துடிப்பும் தொலைநோக்கு பார்வையும் களம் காணும் சேவை பணிகளும் எங்களுக்கு ஓர் ஒளிகோபுரமாக இருக்கிறது. நமது மாநிலத்தில் நீங்கள் கொண்டு வந்த மாற்றங்கள் எங்கள் பயணத்தை அடர்த்தியாக்கி ஆற்றல் படுத்தி வலுவூட்டுகின்றன. இன்று தங்களது வருகை எங்களுக்கான பெரும் பெருமை. அடுத்ததாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். இவர் எம் துறைக்கு உரியவர், எம்மோடு களத்தில் பயணிப்பவர். உங்களின் சீரிய வழிகாட்டுதலில் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறை சிகரங்களை தொட்டிருக்கிறது. உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் முனைவர் ப. செந்தில்குமார் IAS அவர்களை தங்களது நிர்வாக திறன் மற்றும் மேலாண்மை எல்லோரும் அறிந்த ஒன்று. தொடர்ந்த உங்களது மேலான வழிகாட்டுதலின் கீழ் எம் அமைப்பு இன்னும் 1000 காத தொலைவு அசாத்திய நடைபோடும் என்பது எங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தங்களின் அன்பிற்கும் கருசனைக்கும் தெளிவான தலைமை பண்பிற்கும் என்றும் எங்களின் எளிய நன்றிகள். எங்கள் கவுன்சில் தலைவர் டாக்டர் ராஜமூர்த்தி அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Dear Mayor and members of the Legislative Assembly and other dignitaries on the dais, thank you for your presence and gracing this occasion. எமது கவுன்சில் பதிவாளர் முனைவர் ஆனி கிரேஸ் கலைமதி அவர்களே, தங்கள் ஒரு பெரும் சக்தி. தங்களது சாதனைகள், தொடர் செவிலியர் கல்வி திட்டங்கள், புதிய முன்னெடுப்புகள், உலகளாவிய விழிப்புணர்வுகள், TNMCயின் மின் ஆளுமை மற்றும் தங்களின் நேர்த்தியான தலைமை பண்பு என்றும் எங்களை முன்னேற்றும் உந்து சக்தியாக இருக்கின்றன. தங்களின் அர்ப்பணிப்பிற்கு எங்கள் வாழ்த்துகளும் நன்றிகளும். மேலும் TNMC சங்க உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றி. மனித வாழ்க்கையின் வலியும் வேதனையும் நிறைந்த நுட்பமான மற்றும் நெருக்கமான தருணங்களில் ஒளியாக தோன்றும் ஒரு தர்மமே செவிலியர் சேவை. மருத்துவத்துறையின் முதுகெலும்பாகவும் மருத்துவ பணியின் உள்ளார்ந்த ஆன்மாவாகவும் விளங்கும் செவிலியர்கள் தம்மை மறந்து பிறருக்காக வாழ்வும் அர்ப்பணிப்பு வாழ்வின் உயர் எடுத்துக்காட்டுகள். இந்த உண்மையான சமூகத்தின் வேதனை போக்கும் தியாக உயிர்கள் பல நேரங்களில் உலகத்தின் ஊடக வெளிச்சத்தில் இருப்பது அல்ல. இவர்கள் சுழன்றாடும் இருட்டில் ஒளியாய் இருக்கிறார்கள். இந்த வரமும் அருளும் நிறைந்த விருது வாங்கிய அனைத்து செவிலிய அன்பு உள்ளங்களுக்கும் பாராட்டுக்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டும் நட்சத்திரங்கள். இவர்களின் சேவையை நாம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறோம். இவ்விழாவினை சிறப்பாக்கிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் TNMC அலுவலக உறுப்பினர்களுக்கும் நன்றிகள். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள கல்லூரி முதல்வர்களுக்கும் செவிலிய பயிற்றுனர்களுக்கும் எம் செவிலிய மாணவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இவ்விழாவினை சிறப்பிக்க உதவிய காவல்துறையினருக்கும் வள்ளுவ கோட்ட அலுவலர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு இனிய பயணத்தின் முற்று அல்ல, மாறாக தொடக்கம். இந்நூற்றாண்டினுடைய பயணத்தின் தொடக்கம் இனிய எண்ணங்களுடன் இனிமை கலந்த வெற்றியின் இதே தருணத்தில் நின்று இப்போது நாம் இன்னொரு வெற்றியின் விடியலை நோக்கி விரிவான பாதைகளில் வித்தியாசமான பயணத்தில் நுழைய இருக்கிறோம். வெற்றி ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு வாக்குறுதி. எம்முள் இன்று எழும் ஒவ்வொரு உற்சாக கனலும் நாளைய உலகை மாற்றும் தீபமாய் மாறட்டும். மீண்டும் ஒரு முறை இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். விழா நிறைவாக தேசிய கீதம் பாட VHS MA சிதம்பரம் செவிலியர் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जाहे नव शुभाशिष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे
जय 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 हे। தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவரையும் அரங்கத்திற்குள்ளே அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவ மணிகள், விருந்தினர்கள் அனைவரையும் அரங்கத்திற்குள்ளே அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழா இனிதே நிறைவுற்றது. சிறிது நேரம் அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு அமர்ந்து உணவருந்த இயலாது, ஆகையால் மதிய உணவை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் இரு கையிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 22 சார், 22.